பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 உடைய காமன் மேன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏர் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழு எபிசோட் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னப்பா இவ்வளோ லேட்டாக போடுறீங்க, காலையிலே வந்துருச்சு, நீங்கள் என்ன இப்போ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து அதுக்கு ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க்கும் வந்து போகிறதுனால என்னால் வந்து முழுக்க இதில் இறங்குவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமம் தான். நம்ம பிக் பாஸ்க்குள்ளே ஷெடியூல் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். ஏன்னா டிசம்பருக்கு மேலே ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட்டு. பட் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனாலும் பிக் பாஸ் போயிட்டு உள்ள இந்த காமன் மேன் ஷோவுக்கு போயிட்டு அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட நம்ம 2-3 விஷயம் பேசியிருந்தோம். முடியுமா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ளே போயிருந்தார், லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார், ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரியவர்ஷினி அப்படின்ற மாதிரி வந்து நைட்டி போட்டு ஒரு பொண்ணு வந்து போய் ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கிட்டு இப்போ வந்து ஒரு இன்டர்வியூலாம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஷோ அப்படிங்கிறது, அதாவது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது, இப்போது நீங்கள் ஒரு விஷயம் வந்து கேட்குறீங்க அப்படின்னா உங்களை அசர வைக்கிற அளவுக்கு பதில் சொன்னால் தான் இந்த பிக் பாஸ் காமன் மேனில் செலக்ட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த விஜய் டிவிக்கு கூட பிறந்தவன் இந்த கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, இல்லை எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு டீச்சராக இருப்பான், அவனோட தேட்டரில் இருக்க பசங்க, படித்த பசங்க, அந்த மாதிரிலாம் வந்து உள்ளே எடுத்துக்கிறானுங்க. காமன் மேன் அப்படிங்கிறது ஒரு உருட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, டிஆர்பி நீங்கள் கொடுக்கணும். ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் நீங்கள் அழுதுறணும். அதாவது லிட்டலாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிக் பாஸ் காமன் மேனை தாண்டி நீங்கள் வந்து உள்ளே போக முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி பல சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிடுங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடை நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நான் ஃபீட்பேக்ஸ் வந்து கேட்டிருந்தேன்ல, சில விஷயங்கள் கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசியிருந்தேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஸோ எடுத்தோடனே, அதாவது செக்கிலும் ஆட்டின சுத்தமான ஒரு உருட்டு மயில அந்த மாதிரி காமன் மேன் அப்படிங்கிறப்ப நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து இருக்காங்க, நாங்கள் எதிர்பார்க்காத அளவு வந்து உள்ளே இருக்காங்க, நாங்களாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து மாய மந்திரம் பண்ணல, இதெல்லாம் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா, நீங்கள் உள்ளே வச்சு உங்களை ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நான் சொல்கிறேன், இந்த 50 பேருமே அதுக்கு உடந்தது தான். அவங்க வெளியே சொல்லவும் முடியாது, நாங்கள் ஆமாம் ஷூட் பண்ணாங்க, கேமராலாம் இருந்துச்சு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியாது. சரியா? அது யதார்த்தமாக எடுத்த மாதிரியும் இவங்க யதார்த்தமாக அதில் நடிக்கிற மாதிரியும் பிக் பாஸ் கேமராவில் எப்படி வந்து எல்லாம் பதிவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு ஷூட்டிங் தான். ஓகே? 50 பேர் வர சொல்லிட்டு அந்த 50 பேரில் எல்லாரும் வந்து ட்ரைனிங் கொடுத்து எந்தெந்த லெவலுக்கு வந்து போகணும், எல்லாமே இவங்களுடைய ஸ்கிரிப்ட் படி தான் நடக்கும். ஓகே? ஸோ கடைசியாக 4 பேரையும் எடுத்து வச்சுருப்பான். ஃபைனலில் ஒரு 4-5 பேரோ எடுத்து வச்சுருப்பாங்க. இன்னும் வந்து அதை அறிவிக்கலையா, எடுத்து வச்சுருக்காங்களாம். அது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அது முனியம்மா கூட இருக்கலாம். ஏன்னா டிஆர்பிக்காக முனியம்மா வச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க அவங்க. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேர் என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ நான் விஜித் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், அடுத்து நீ என்ன சாப்பிட்டேன்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன், அடுத்து நான் தோசை சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோமே. இப்போது பிக் பாஸ் எப்படி எதிர்பார்க்குறான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, என் பேரை சொன்னோன்னா கேட்ட 2வது ஆள் தமிழ்நாட்டில் அது நீங்கள் தான், முதல் ஆள் எங்கள் அப்பா அம்மா, அதுக்கடுத்து என் பேர் யாருமே கேட்டதுக்கு, ஏன்னா என் பேர் அப்படின்ற மாதிரி பேச எதிர்பார்க்குறாங்க பேருக்கு. சரி, அப்போ என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, நான் என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறத விட சப்பாத்தி சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நளினமாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு சரி பைத்தியக்காரனாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க போல். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்றைக்கி 2 செலெக்ஷனில் ஒன்று பைத்தியம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசியிருந்த பொண்ணு. நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணை நீ செலக்ட் பண்ண முடியாது, டிஸ்குவாலிஃபைட் அப்படின்றாங்க. பைத்தியக்காரனை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேசுவோம். சரியா? ஸோ இந்த உருட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து ஜட்ஜ் பண்ணவே இல்லை, நாங்களாம் கம்மியாக இருப்போம்னு நினச்சோம், இங்கே வந்து 50 பேர் இருக்காங்க, ஹவு கேன் தே சென்ட் 50 பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாம் அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்ல, சம்பளம் வாங்கி நடிக்கிறது 100-150ன்னு பேசுறதுக்கு இருக்காங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே எல்லாம் சொல்கிறானுங்க, திடீர்னு ஒரு டாஸ்க் எங்கேயோ இருக்குது, உடனே ஓடுறானுங்க, திடீர்னு ஓடி போய்
நான் டாஸ்க் லெட்டர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பஸ் வரும். அந்த பஸ்ஸில் 36 பேர் தான் உட்கார முடியும், 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பஸ் வந்துன்னு சொல்லி ஓடுறானுங்க. அதாவது எதுவுமே தெரியாத மாதிரி இவனுங்களா போய் டாஸ்க் லெட்டர் எடுக்கிறாங்களாம், டாஸ்க் லெட்டரு இவங்களா பஸ்ஸில் போய் ஏறுறாங்களா. டே எல்லாமே சொல்லி தான் நீங்கள் பண்ணுறீங்க, அது எவிடெண்ட்டாக தெரியுது. இன்னொன்று பஸ்ஸில் உட்காடுறாங்களா, நைட்லேருந்து காலைல வரைக்கும் புழுதி பறக்க ஃபுல்லாக உட்காந்து குளிக்காமல் கொள்ளாமல் அக்கஸ் கூட போகாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில் பிக் பாஸில் சரி பாத்ரூம் இருக்குது, எங்கேயா அர்ஜென்ட்டாக போயிருக்கு, இங்கே எங்கே நீங்கள் பாத்ரூம் போய் அதெல்லாம் காட்டல. எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பண்ணுறானா, ஃபாஸ்ட் பேஸில் வந்து எடிட் பண்ணுறாங்களாம், கடை 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 போகுதுன்ட்டு. நம்ம பார்த்துட்டு காண்டாயிடுச்சு. ஏன்டா உதவிங்களா, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. அதாவது பல்லு துளக்காமல் காலைல எந்திரிக்காமல் தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டு வேர்த்துக்கிட்டு புளிஞ்சிட்டு நாங்கள் இப்படிலாம் வந்து நாங்கள் சவாலிப்போம், நாங்களும் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி 150 200 கொடுத்து பேசுறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்காங்க போல தெரியுது. அவங்கள வந்து பேச வைக்கிறாங்க. பேச வச்சு இதை அப்படியே மெருகேற்றி விட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உள்ளே கூட்டு வராங்க. உள்ளே கூட்டு வந்தால் அப்படியே வேர்த்த உடம்போட சட்டை கிட்ட மாற்றாமல் இது நம்மளும் மக்களை நீங்கள் அப்படியே மாற்றாமல் சேர் டாஸ்க் சேர்லாம் குப்புறப்படுக்க போட்டு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மூடிடுறாங்க. மூடிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு சேரை கவுத்தி இருக்க சேரை நீங்கள் போட்டு உட்காரணுன்றாங்க. இதுலேயே லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. யாரும் சேரில் உட்காரலையே அவங்க எலிமினேட்டன்ட்டாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா டிபால்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படி எடுத்து உட்காரான். அதெல்லாம் வந்து ரூல்ஸு கேம் எதுவுமே பண்ணல, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறது தான். இப்போ முனியம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் சேரில் பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு பொண்ணு வந்து பிடிச்சி முனியம்மா வந்து அந்த பொண்ணு சோல்டரில் உட்காந்து உடனே அந்த பொண்ணு என்ன தலையில் உட்காந்து என்ன பிடிச்சி கொடுத்த காசுக்கு நீ நடிமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முனியம்மா உட்காந்து இது பண்ணும்போது சேரில் வந்து இது பண்ணிட்டாங்க. இன்னொரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்து சேரே உடஞ்சி போச்சு. இன்னொரு தள்ளி விட்டு வெறி வந்து அந்த பிள்ளையை தள்ளி விட்டான். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி தாவறான், திருப்புறான், தூக்கி போடுறான். பார்த்தா சேர் இதனடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே முனியம்மா இடம் எல்லாம் போச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால லெஸ்லின்ட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நின்ட்டாப்பில். ஏன்னா அவர் கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஆள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. இந்த பிக் பாஸ்லாம் அப்படி கிடையாது, நீ பைத்தியமாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வடிவேல் காமெடி ஒன்று வரும். பிக் பாஸ்ல போனா நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணாதான் ஓ இது வந்து சரியாத பைத்தியம், அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக அவங்கள பார்சல் பண்ணி பிக் பாஸ்க்குள்ள அனுப்புவாங்க. அந்த ஒரு மேட்டரை வந்து முனியம்மா ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏய் பரதேசிங்களா, உங்களுக்கு டிஆர்பி தானடா, இப்போ பாடுறா என் டிஆர்பி அப்படின்ற மாதிரி எல்லா மனசையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மனதை மயக்கிய அடே முனியம்மா. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன டிஆர்பி வேணும், உன்னை பிடிச்சிட்டாங்க கையங்களாம் என்ன பண்ணுவீங்க, ஒன்று அழுதுட்டாங்க. உடனே முனியம்மா நீ தாம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி மேட்ருக்கு ஒரு 4-5 பேர் வந்து எடுக்காமல் விட்டாங்க அந்த சேரை. உடனே டோக்கன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. உட்காந்தாங்கலாம் நின்னவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறோம். 2 பேர் ஒரே சேரில் உட்காந்துருந்தான். அது எப்படி ட்வின்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்டுச்சு. சரி இப்போ என்ன ஒரு இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டானுங்க. நீங்கள் 2 பேர் ஒன்று உங்களுக்கு தரோம் அப்படின்ட்டு. ட்வின்ஸ் வந்து ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறோன்ட்டு. இப்போ ஒன்று இருக்குல்ல யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே இந்த சைட்லேருந்து உட்காந்துருக்கலாம் சொல்கிறான். முனியம்மா அவங்க இப்படி நல்லா பேசுவாங்க தெரியுமா அப்படின்றான். முனியம்மாங்கிறது முகரே முழுக்க கூட இந்த பாசலில் பார்க்கல யாருமே, அதுக்குள்ளே என் பூரா எவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முனியம்மா வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த தீபாக்கா மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு, என்னண்ணே வாங்கினே போங்கண்ணே அவங்க இப்படி தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி கொஞ்சம் மதுரையிலேருந்து கொஞ்சம் பேசுகிறப்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈர்ப்பாகி போயிடுச்சு போல். அதான் சொல்கிறேன்ல, முனியம்மாவுக்கு வந்து ஷீ இஸ் வெரி கிளவர் கேர்ள். விஜய் எப்படி கரெக்ட் பண்ணணும், இந்த இருக்க முட்டா பசங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டு வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சேருக்கு போய் நான் தான் வச்சேன் கையை, அதுக்குள்ளே அந்த பிள்ளை உட்காந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்துட்டேன், எனக்கு வந்து மனசாட்சிப்படி வாங்கணுன்னு. உடனே விஜய் பார்த்தேன், மனசாட்சி ரைட்டு எடுப்போம் அப்படின்ட்டு. சரி ஓகே உங்களுக்கு நாங்கள் சீட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து சொல்லி பார்க்குறேன். உடனே இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேக்கி வச்சு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி வந்த மாதிரி திருன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. உடனே கேமரா திரும்ப அப்படின்ட்டான். ரிப்பீட் உள்ளே வந்து பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா செம்மட்டியாக ரிப்பீட். உடனே மாயா என்ன பண்ணிட்டாங்க, இதாம்மா இங்கே கேமுக்கு எந்தாம்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து கொடுக்குறாங்க. உடனே இது எல்லாத்துக்கும் காண்டாயிடுச்சு. அது எப்படா முனியம்மாக்கு பண்ண கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து ஒரு திருநங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃபேராக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து கற்றுக்குது. உடனே வந்து உனக்கு பதில் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் இந்த அமுதன் இளமாறன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஒரே பாஸ் அப்படின்ட்டா மாயா. உடனே வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நீ போக வேண்டியதானே, ஏன் நீ போக மாட்டியா அப்படின்ற மாதிரி கல்லூரி படத்தில் பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் வேட்டையாட விளையாட வில்லன் மாதிரி உள்ளே உட்காந்துருக்காங்க. இவங்க எத்தனை பேரோட குடியை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து எப்படி செலக்ட் பண்ணாங்க, முனியம்மா செலக்ட் பண்ண உடனே எல்லாத்துக்கும் காண்டாயிடுச்சு. உடனே எல்லாத்தையும் ஐயோ கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது எதிர்த்து டக்குன்னு வந்துட்டு எதுக்கு முனியம்மா கொடுத்தீங்கன்னு சொல்லி எவனாவது அப்படி கேட்டான்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். நான் சொன்னேன் இல்லை அவங்க நிலமாறன் மாதிரி அவன் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பிடிச்சி எனக்கு இந்த பிக் பாஸ் சாய்ஸ் முக்கியம் அப்படி அப்படின்றா ஆறா வாதா எந்திரா அப்படின்றா அவன் மாற்றி மாற்றி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சு. ஐயோ இவங்க என்னடா கருமத்தை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். பட் அதெல்லாம் மீறி அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஓகே அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ட்ரி ஆகுது. மாயா என்ட்ரி என்ன எதுக்கு இதுக்கு ஷோ எடுத்தாங்க? அதாவது இந்த சந்தானம் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியத்தை எடுத்து ஆங்கரா போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாயா அப்படின்ற ஒரு மேஜிக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜு கலாச்சிருப்பார். உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நீ இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே தான் உண்மை. அதுதான் இங்கே எடுத்திருக்காங்க. இன்னொன்று மாயாவுடைய ரெக்கமெண்டேஷன்லேயும் உள்ள நிறையா பேர் இருக்காங்க. தியேட்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஷோ நீங்கள் காமன் மேன் எதுக்கு உருட்டுறீங்க? ஸோ மாயாவுடைய ஃப்ரெண்ட்லேருந்து எவனா 2 பேர் உள்ளே போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்து இந்த அலுவலகத்துக்கு முனியம்மா கிராமத்து மண் வாசனை உள்ளே வந்து மதுரைக்கார பொண்ணு அப்படின்னு நம்ம ஒன்று உருட்டுறதுக்கு ஒரு முனியம்மா நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் முனியம்மா இப்போ எடுத்துருவாங்க பிக் பாஸ்க்கு. ஆனால் பிக் பாஸில் வச்சு முனியம்மாவை செய்வாங்க அப்படிங்கிறது தான். முனியம்மாவுக்கு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்மளை விட்டு நோக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்ப்பாங்க திரும்பி. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லூஸ்தான் பண்ணணும், இல்லாட்டி அழுதுடணும். அந்த 2 வெப்பனும் வந்து முனியம்மாட்ட இருக்கிறதுனால அசைச்சிக்க முடியாது. பிக் பாஸ் 10 கண்டஸ்டண்ட்டாக அவங்க உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். டைட்டில் அடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி டெமாலிஷ் பண்ணி விட்ருவோம். அதெல்லாம் வந்து மாமா டிவி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். பேக் டு த எபிசோட். இப்போ இவங்களாம் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ளே போய் அந்த மாயா அந்த ஃபைட் பண்ணுறதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறாங்க. அப்போ வந்து மாயா எதிர்த்து பேசுகிற மாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இதில் வந்து கார்டு அவங்க தூக்கி கொடுக்குறாங்க. அந்த க்ரீன் கலர் அந்த இது இருக்குல்ல செலக்டடு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறதெல்லாம் வந்து தூக்கி கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்ப அங்கேயே ஒரு பொம்பளை வந்து கேட்டிருக்கு, என்ன படித்துற 2 ரூபா தர ட்ரெயின் மேலே வந்துருக்கேன் பிச்சை எடுக்கிற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. உடனே மாயா பயந்துட்டு ஐயோ உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவோண்டா அப்படின்ற மாதிரி மொத்தமாக கொடுத்து விட்டுருச்சு. ஸோ அந்த ரவுண்டு செலக்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வராங்க. அப்போ தான் வந்து ஹீரோ என்ட்ரி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? நம்ம ராஜு பாய்க்கு ஒரு என்ட்ரி. உள்ளே வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மலாம் என்ட்ரி கொடுத்தோம்னா ராஜுவுக்கு, அதாவது நம்ம ஒரு பாட்டே பாடுவோம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணி சும்மா கிடந்து 7-8 கிலோ மிச்சர் தின்னு டைட்டிலையும் தூக்கிட்டு போய் ராஜு பாய் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடியே அந்த ஆள் வந்து டைட்டில் வாங்கிட்டாப்புல. ஏன்னா அதை விட திறமையான ஆட்கள் பிரியங்காவாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், ஏன் எல்லாரும் நல்லா விளாண்டாங்க. அவனெல்லாம் உட்காந்து ஜட்ஜாக போட்டிருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதே இந்த ஷோவுடைய ஸ்டாண்டர்ட். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ராஜு கவுண்டர் கொடுக்குறான். அதுதான் அங்கே காமெடியே. எல்லாரும் கண்டஸ்டன்ஸுக்கு இவனும் பெரிய பருப்பு மாதிரி, இவன் டைட்டில் வின் பண்ணிட்டாங்க வேறு விஷயம், அதை எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. பட் இவர் என்னமோ பெரிய பிடிங்கி மாதிரி பிக் பாஸ் கரைச்சி குடிச்ச மாதிரி இவர் நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அடுத்து வரேன் நான். ஓகே சரி, இப்போ ஆரி உள்ளே வர்றார். நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராப்புல. ஓவியாவுக்கு வந்து வழக்கம்போது சரியான ஸ்வாக் என்ட்ரி. ஏன்னா அவங்க வந்து ஓவியா ஆர்மிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சது அவங்களுக்கு தான். நான் தான் சொல்கிறேன், நாளாக வீடியோ பண்ணும்போது ஓவியா பற்றி ஒரு ரெஃப்ரெஷுக்கு 10,000 வியூ வரும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10,000 வியூ போகிறதே கனவாக இருக்குது. நாங்களாம் இந்த காலத்தில் ஒரு ரெஃப்ரெஷுக்கு 10,000 கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டால் 9 லட்சம் ஒரு 10 லட்சம் வியூ போகும். அந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியல் பிக் பாஸில் ஓவியாவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அவங்களுக்கு சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து அப்புறம் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் என்னன்னா இந்த ஜட்ஜாக இருக்கிறவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகே தான், நான் வந்து அதுக்கு தலைவணங்குறேன். ஆனால் காமன் மேன்னா பெரிய பருப்பு ஒரு அதுப்பு அப்படின்ற மாதிரி இவனுங்க என்னமோ பெரிய பிடுங்கி தள்ளின மாதிரி அவனை பார்த்துட்டு நீ யாரா நீங்கள் எதுக்கு வந்திருக்க, நீ இதுக்கு வந்திருக்கியா, யார் அதெல்லாம் நீ வராத பேசாத அப்படின்னு சொல்லி உரிமையில் பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு அதற்கான அடையாளத்துக்கு இல்லை. நான் ஆரிக்கிட்ட இருந்தே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவரும் வந்து என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது அப்படிங்கிறது நிஜமாவே எரிச்சலாக தான் இருந்துச்சு. யாரா நீங்கள் ஈவன் தோ டைட்டில் வினராக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படிங்கிறது. சரி, ஒருத்தர் வரான் தண்டேஸ்வரன் அப்படின்ட்டு உள்ளே வந்த பல்லால் வந்து பார்த்தீங்கன்னா குடத்தை தூக்கிட்டு சுற்றுறான். பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா அப்படின்ற மாதிரி. அவன் பேசுறது திக்குன்னு பேசுகிறாப்புல. ஆனால் என்னன்னா ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, ஒரு வேகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்க்கு அளவெடுத்து தைக்கிற மெட்டீரியல் சொல்லி ஒன்று இருக்குல்ல, அந்த கடையில் இவன் வருவான். ஏன்னா மாடு துளைக்கிறான்றான், மாடுக்கு நான் மேய்க்கிறேன்றான், நான் யாருக்கு அடிமை இல்லைன்றான். அதுக்கு வந்து ஆரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை போட்டு லாக் பண்ணுறாரு. அடிமை இல்லையா,
அப்போ நாங்களாம் யாரா இவங்க உங்க அடிமையாக இருக்கா? அது நான் சொல்லலை அப்படின்றான். இது இப்போ இந்த பிக் பாஸ் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நான் அடிமையாக உட்காந்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், அதுதான் உண்மை. இவர் ஆரி ஒன்று மாடு அது அடிமையாக இருக்குல்ல உங்ககிட்ட அப்படின்றாரு. நீ மனுஷன் மாடு ஒன்றாயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு அவரை பாயிண்ட்டில் வந்து பேசுவார், லாக் பண்ணுவார், லாக் பண்ணிட்டார். இதாச்சும் பரவாயில்ல. கண்டேஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அவனுக்கு ஒரு தேடல் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் லூஸ் தனமாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தால் எடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு பொண்ணு இருந்துச்சு மோனிகான்ட்டு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்ததுங்க. கேட்டது கேள்விக்கு பதில், கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லிச்சு. அப்புறம் எல்லாருக்கும் என்னென்னலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுமோ அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணி 10 பொறுத்தும் பக்காவாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. ஆனால் என்ன பேச தெரில, டாஸ்க் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ தான் வார்த்தையோடைய, ஏன்னா பிக் பாஸ்ங்கிறது வெறும் ஒரு பைத்தியக்காரன் மட்டும் உள்ளே வச்சுருந்தா பிக் பாஸ் கிடையாது. நீங்கள் தெளிவாக பேசணும். டாஸ்க் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒழுங்காக விளாடணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விளாடணும், இல்லை ரூல்ஸ் பிரேக் பண்ணி விளாடணும். அதில் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும். 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்க அப்படின்னா எப்படி ஆடுறது? இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ராஜுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் எங்கே இருந்தானே தெரியாது. நம்ம ராஜுலாம் ஆரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆளை காணும் பிக் பாஸில். எல்லாத்துக்குமே பிக் பாஸ் ஆரிக்கே 40 நாள் தேவைப்படுச்சு. ராஜுக்குலாம் வந்து 60 நாள் மேலே தான் தலையில் தாமரை தண்ணி ஊற்றி விட்டுருச்சு. ஏன்னா எந்திரா, ஏன்னா தூங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ எந்திரிச்சு ஆடினது தான் ராஜு. ஓவியம் வேணால் நீங்கள் சொல்லலாம். நம்ம முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு நெச்சு மச்ச அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டைம் இருந்துச்சு. இவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோனிகா ஷீ இஸ் பெட்டர் ஒரு சாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எமோஷன்ஸ் நல்லா இருக்குன்னொடனே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எமோஷன்ஸ் ஆனோடனே இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு டிஆர்பிக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. அது வந்து வெளியே பார்த்து ஐயோ நமக்கு இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறதுலாம் வந்துடுவாங்க. அந்த லெவலுக்கு போயிடும் அப்படின்றதுக்காக அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ராஜு வந்து அனுப்பிச்சி விட்டாப்புல. சரி, அது கரெக்டு தான். ஏன்னா மானம் கெட்டு போய் சோத்துல உப்பு இல்லாமல் நிறைய டாஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது மானம் உள்ள பிக் பாஸ் போக மாட்டான். உண்மையாக சொல்லணும்னா அதுதான். கமல் சார் இருந்தப்போ வேறு மாறுமைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான். சரியா? இப்போது 2-3 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்படிலாம் இருந்துச்சு, எங்களை யாரும் மதிக்கிறது இல்லை, ஆரின்னு பேரை வச்சா மட்டும் பட்டாது நேர்மை நீதின்ட்டு, அவர் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் புலம்பல். நான் பேசின வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு லெஸ்லின்னு ஒருத்தவர், ப்ளஸ் வந்து நம்மளுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியதர்ஷினின்றவங்க எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். இதோட இது முடிஞ்சிருச்சுங்க. காமன் மேனோடைய ஷோ இதுதான். ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் மேபி நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன் வர்றதுக்கு. சரியா? மீண்டும் சந்திப்போம். குட் பை.